சுவாமி, என்னடா இது? வெள்ளிக்கிழமை அதுவுமா இவ்வளவு தாமதமா கோவிலுக்கு வருகிறாய்? என் ஒரு நாள் அனைத்து வேலையிலும் செய்ய இயலாது என்றுதான் உன்னை என் பணி உதவிக்காக வைத்திருக்கிறேன். இப்படி தாமதித்தால் எப்படி? சுவாமி, எப்படி தாமதமாயிற்று என்றால்? தெரியும், வரும் வழியிலேயே ஏதாவது கதை கட்டி கொண்டு வந்திருப்பாய். அதை கேட்பதற்கு எனக்கு இப்போது நேரமே இல்லை. சீக்கிரம் உள்ளே போய் தீர்த்த பாத்திரம், பூஜை சாமான்கள் எல்லாவற்றையும் சீராக எடுத்து வை. மசமசவென்று இருக்காதே. அடுத்து உடனே பெருமாளுக்கு அலங்காரத்தையும் ஆரம்பிக்க வேண்டும். சரி சுவாமி. போ. பட்டரே, வாருங்கள், சொல்லுங்கள். என்ன இது இவ்வளவு காலையில் சன்னதிக்குள் இல்லாமல் வெளிப்பக்கமாக போய் கொண்டிருக்கிறீர்கள்? மணவாளனை உள்ளே அனுப்பியிருக்கிறேன். அவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான். அர்ச்சனையும் அஷ்டோத்திரமும் கூட அவன் செய்து விடுவானா என்ன? உள்ளே போங்கள் சுவாமி. எதுவாக இருந்தாலும் பிறகு பேசிக் கொள்ளலாம். சன்னதிக்குள் அர்ச்சகர் இல்லை என்றால் கோயில் அதிகாரி என்னிடம் வந்துதான் புகார் செய்வார்கள். பட்டரே, லோகநாதன் வருகிறார். கோயிலுக்கு நிறைய செய்திருக்கும் மகானுபாவன் அவர். அவரை வரவேற்போம், வாருங்கள். அதுதான் மரியாதை. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். வாருங்கள். நலமுடன் இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம். என்ன, கோயிலில் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றனவா? அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறீர்கள். எப்படி எல்லாம் முறையாக நடக்காமல் போகும்? பட்டரே சுவாமி, பூஜை பாத்திரங்கள் எல்லாம் வெள்ளியில் மாற்றி விட்டீர்களா? அதற்காக பிரத்யேகமாக நன்கொடை கொடுத்திருக்கிறீர்கள். மாற்றாமல் இருப்போமா? இப்போது எல்லாமே வெள்ளியில்தான். தங்களை ஓரிரண்டு மாதங்களாக காணவில்லையே. சில திவ்ய தேசங்களுக்கு போயிருந்தோம். போய் என்ன பயன்? பெருமாள் குறையை தீர்க்க மாட்டேன் என்கிறாரே. வற்றாத வரங்களை கொடுப்பவன் நம் வரதன். அவன் தீர்க்காத குறைகளா? தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் குறை என்னவென்று சொல்ல முடியுமா? உங்களுக்கு கூட தெரிந்திருக்கலாம். மகளுக்கு வயது 19 நடக்கிறது. அவளுக்கு இன்னும் திருமணம் கைகூடி வரவில்லை. நானும் சல்லடை போட்டு பார்க்கிறேன். என் அந்தஸ்துக்கும் மனோபாவத்திற்கும் ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன் என்கிறான். என்ன பட்டரே, இதற்கென்று பெருமாளுக்கு ஏதாவது ஒரு விசேஷ பூஜை ஒன்றை செய்து விடலாமா? அதற்கென்ன, நிச்சயம் செய்து விடுவோம். நீங்கள் பாருங்கள், வரும் தையில் நீவிர் மாப்பிள்ளையுடன் கோவிலுக்கு வரப்போகிறீர். உங்கள் வாக்கு பலிக்க வேண்டும் பட்டரே. ஒருவேளை பக்கத்தில் இருக்கும் என்னை விட்டுவிட்டு தொலைதூரத்தில் உள்ளவர்களிடமா முறையிட்டு வந்தாய் என்று வரதன் கோவித்துக் கொண்டானோ என்னவோ. பட்டரே, என்ன செய்யலாம் என்று யோசித்து வையுங்கள். செலவை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை தாங்கள் சொல்லவே வேண்டாம். கோயிலுக்கென்று வரம்பு வைத்துக் கொள்ளாமல் செலவு செய்பவர் தாங்கள். தங்களுக்கென்று வரும்போது வரம்பா வைத்துக் கொள்ள போகிறீர்கள்? சரி, பிரதட்சணம் செய்துவிட்டு சன்னிதானத்திற்கு வருகிறோம். வாருங்கள். சரி பட்டரே, தாங்களும் புறப்படுங்கள். சரி. அவர் சொன்ன மாதிரி நல்ல பிரத்யேக விசேஷ பூஜை ஒன்றை யோசித்து வையுங்கள். சரிதானே? சரி. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கோமலா, நீ என்ன நினைக்கிறாய்? கோவில் அதிகாரி சொல்வது போல் ஒரு விசேஷ பூஜை செய்து விடலாம் அல்லவா? செய்யத்தான் வேண்டும். எங்கெங்கோ சுற்றி எவ்வளவோ பூஜைகள் செய்திருக்கிறோம். இது நம் ஊர் கோவில். இங்கே விசேஷ பூஜை செய்யாமல் இருக்கலாமா? நிச்சயம் நாம் இங்கே பூஜை செய்யத்தான் வேண்டும். சரி, செய்து விடுவோம். பட்டர் தான் என்ன மாதிரியான பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அதை செய்வோம். வரதனின் மேல் முழு நம்பிக்கை வைத்து பட்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். அடுத்த தையில் பெண்ணோடும் மாப்பிள்ளையோடும் இதே கோவிலுக்கு வருகிறோம். அது நடக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். நடக்காது. யாரப்பா நீ, துடுக்கு பயலே? நாங்கள் கல்யாண விஷயமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நடக்காது என்று அபசகுணமாக பேசுகிறாயே. அபசர குணமில்லை, ஆலோசனை. ஆலோசனையா? ஆமாம், ஆலோசனை தான். அதை நீ சொல்ல போகிறாயா? நான் தான் சொல்ல போகிறேன்.
சிறுவனிடமெல்லாம் ஆலோசனை கேட்கும் அளவிற்கு எனக்கு மூளை மழுங்கிவிடவில்லை. அடடடடா, சற்று சும்மா இருங்களேன். சிறுவன் என்னதான் சொல்கிறான் என்று கேட்போம். சிறுவன் எதை சொல்லிவிட முடியும்? நீ எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலைந்து கொண்டிருக்கிறாய். அப்படி சொல்லாதீர்கள். அப்பனுக்கே புத்தி சொன்ன பிள்ளைகள் எத்தனை உண்டு புராணங்களில். அம்மணி, எதையாவது சொல்லி என்னை குழப்ப பார்க்காதே. புராணங்களில் நடப்பதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா என்ன? சாத்தியமே. தேவை நம்பிக்கை. நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கலாம். உன் போன்ற சிறுவன் மீது எப்படி வைக்க முடியும்? உங்கள் இறை நம்பிக்கையை நான் குறை கூறவில்லை. அதை ஆடம்பரமான பூஜை புனஸ்காரங்கள் மூலம் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் கூறுகிறேன். அப்படி காட்டினால்தான் உங்களின் கோரிக்கை, அதாவது உங்களின் மகளின் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறும் என்பதும் இல்லை. ஏனப்பா, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே? எங்களின் கோரிக்கை மகளின் திருமணம் என்பது உனக்கு எப்படி தெரியும்? அந்த கொடுமையை ஏன் கேட்கிறீர்கள் தாயே? யார் யாரோ எங்கெங்கோ பேசுவதெல்லாம் தேவையில்லாமல் என் செவிக்கு வந்து கேட்டு விடுகிறது. மனம் கேட்காமல் ஆலோசனை கூறுவதற்கு இப்படி வந்து மாட்டிக்கொள்கிறேன். சிறுவனே, நாங்கள் பிரதட்சணம் செய்ய வந்தோமா, உன் பிரசங்கம் கேட்க வந்தோமா? சரி, இப்பொழுது நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? அவனை திருப்திப்படுத்த ஒரு துளசி போதும் என்கிறேன். ஆனால் அது என்னை திருப்திப்படுத்தாதே. இந்த ஊரில் நான் எவ்வளவு பெரிய செல்வந்தன் தெரியுமா? என் தகுதிக்கும் தராதரத்திற்கும் ஒரு சிறு துளசியை சமர்ப்பித்து என் கோரிக்கையை நிறைவேற்று என்றால் அதை கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? எனக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிறதே. சரி, அப்படி என்றால் உங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1000 துணை சக்கர பொங்கலை அவனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்களேன். சிறுவனுக்கு சர்க்கரை பொங்கல் மீது பிரியம் போல் இருக்கிறது. இதோ பாருங்கள், எனக்கு என்னவோ அந்த சிறுவன் கூறுவதை பார்த்தால் சரியாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. என்ன கோமலா, அப்படியானால் பட்டர் சொல்வது வேண்டாம் என்கிறாயா? அதுவும் இருக்கட்டும். 1000 தொன்னை சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்வது பெரிய காரியம் இல்லையே. அதை நாளையே செய்துவிடலாம். பட்டர் சொல்வதை நாள் நட்சத்திரம் பார்த்து வேறொரு நாளில் வைத்துக் கொள்வோம். அடியேன் ஆச்சாரியருக்கு வந்தனம். அடியேன் சுவாமிகள் உள்ளே எழுந்தருள வேண்டும். பெருமாளின் அருள் அனைவருக்கும் பூரணமாய் கிடைக்கட்டும். எல்லோரும் இங்கு கூடியிருப்பதை பார்க்கும்போது அடியேன் திருவரங்கத்தில்தான் இருப்பது போல் உள்ளது. வாருங்கள் சுவாமி. சுவாமி, தாங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அது ஒன்றுமில்லை. ஒருவன் உடம்பு முடியாமல் அமுதும் உண்ணாமல் அடியேனை பற்றியே புலம்பிக் கொண்டு நோயில் விழுந்து கிடந்தானாமே, அவனைத்தான் தேடுகிறேன். இதோ வந்துவிட்டேன் சுவாமி. நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக இரு. எழுந்திரு. ஆச்சாரியரே, இந்த அபராதியை அனுகிரகிக்க வேண்டும். அடியேனை காணாமல் வாடிப்போயிருக்கிறாய் என்றார்கள். நீயோ
அடியேனின் வருகையை எதிர்பார்த்து கூட இல்லை போலிருக்கிறதே. காலதாமதமாக வந்திருக்கிறாய். தங்களை வரவேற்கத்தான் ஊர் எல்லையில் காத்திருந்தேன் சுவாமி. தாங்கள் வேறு வழியில் மடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு ஓடோடி வந்தேன். தாமதமாக வந்ததற்கு மன்னி தரல வேண்டும் சுவாமி. பெரிய நம்பி, இவனையா நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்றீர்கள்? ஓடி வருகிறான், திருத்தமாக பேசுகிறான். இந்த தெய்வவாரியை பார்த்தால் நோயுற்றவனாக தெரியவில்லையே. சுவாமி, தாங்கள் சந்தேகிக்க வேண்டாம். தெய்வவாரி நோயில் வீழ்ந்திருந்தது உண்மைதான். அடியேனுக்கென்னவோ இவன் நாடகமாடி உங்களை எல்லாம் நம்ப வைத்திருக்கிறான் என்றே தோன்றுகிறது. அப்படித்தானே தெய்வவாரி? இல்லை இல்லை சுவாமி, இல்லை. இல்லை இல்லை சுவாமி, அவரை கோபிக்க வேண்டாம். 2 நாட்கள் முன்பு வரை அவரது உடல்நிலை மிகவும் மோசமாகவே இருந்தது. தாங்கள் திருவனந்தபுரம் புறப்பட்ட சில நாட்களிலேயே இவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது. பெரிய நம்பிகளின் அகத்தில்தான் படுத்த படுக்கையாக கிடந்தார். ஆம் சுவாமி, முடியாத நிலையிலும் தங்களை காண வேண்டும் என்ற உந்துதலால் நாங்கள் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் இவ்வளவு தூரம் வந்துவிட்டார். மிகவும் பலகீனனாக இருந்த இவர் நம் மாதவன் நம்பி ஆச்சாரியார் திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்பட்டு விட்டார், நேராக இங்குதான் வரப்போகிறார் என்று சொன்னதுதான் தாமதம். தெய்வவாரியாண்டானுக்கு குதூகலம் தாங்கவில்லை, துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டார். அது மட்டுமா, இதுவரை புறக்கணித்திருந்த உணவுகளை நன்கு அமுது செய்து திருப்தியுற்றார். முதலில் தாங்கள் திரும்பி வருகிறீர்கள் என்ற வார்த்தைகளை செவிக்கு உணவாக கொண்டார். பின்பு வயிற்றுக்கு உணவிட்டு பரவசமாகி தங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறார். தெய்வவாரி, இப்படி உன்னை வருத்திக் கொண்டு மருத்துவராலும் கைவிடப்பட்டு அதிலிருந்தும் உன்னை மீட்கும் அளவிற்கு அடியேன் சக்திசாலியா இல்லையா என்று அடியேனை சோதிக்கின்றாயா? வேண்டாம் அப்பா, வேண்டாம். அடியேன் அற்ப புழு போன்றவன். சுவாமி, கடியேனும் கடியேன் அடியேன். தங்களை சோதிக்க நினைப்பேனா? பெருமாளே, ஆச்சாரியர் மனம் நொந்து கூறும் வார்த்தைகளை கேட்கவா அடியேன் இதுவரை உயிரோடு இருந்தேன்? அடியேன் மடத்திலேயே இருந்து மறுத்திருக்க கூடாதா? சுவாமி, பெரிய நம்பிகளும் திருக்கோஷ்டி நம்பிகளும் கூறுவது முற்றிலும் உண்மை. இங்கும் இவரை மிகவும் மோசமான நிலையில்தான் கண்டேன். தங்களிடம் தெய்வவாரி கொண்டுள்ளது மாசற்ற அன்பு, பிரேமை. இவரை போன்ற விசுவாசிகளை காண்பது மிகவும் அரிது. தங்கள் மீது இவர் கொண்டுள்ள தீவிர பக்தியே இவரை இங்கு கொண்டு வந்துள்ளது. தயவு செய்து அவரை அனுகிரகிக்க வேண்டும். ஆம் சுவாமி. தெய்வவாரி, எழுந்திரு. குழந்தாய், எத்தகைய குருபக்தி உனக்கு! எப்பேற்பட்ட சிஷ்யன் நீ! உன்னை பார்த்து அத்தகைய கொடுஞ்சொற்களை பேசியது அடியேனின் மடத்தனமே. அறியாமல் செய்த அடியேனின் தவறை மன்னிப்பாயா? ஆனால் உண்மையில் ஒருபோதும் உன்னை அடியேன் கோபித்துக் கொள்ளவில்லை. மற்ற சிஷ்யர்களை நோக்கும் போது நீ பக்தியில் குறைந்தவன் என்று தோன்றக்கூடாது என்பதே அடியேனின் எண்ணம். அடியேன் முன்பே சொன்னது போல் அடியேனின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட வித்தியாசமான சிஷ்யன் நீ. சரி, இனி உன் துயரம் விடு.
தெய்வவாரி, ஏதோ ஒரு வழியில் நீ அரும்பாடுபட்டு இவ்வளவு தொலைவு வந்துவிட்டாய். எனவே திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாப பெருமாளை சேவித்துவிட்டு வா. அதுவரை அடியேன் உனக்காக இங்கேயே காத்திருக்கிறேன். சுவாமி, அடியேன் திருவனந்தபுரம் வரை செல்ல வேண்டியதில்லை. அந்த அனந்த பத்மநாபனையும் முன்னரே சேவித்து விட்டேன். அது எப்படி அப்பா சாத்தியம்? நீ இன்னும் அனந்தபுரம் போகவே இல்லையே? இல்லை சுவாமி, அடியேனின் அனந்தபுரம் என் எதிரே வந்துள்ளது. இதோ அடியேன் அனந்த பத்மநாபனை எதிரே தரிசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அந்த அரங்கனையும் திருவனந்தபுர அனந்த பத்மநாபனையும் மற்றும் பல திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் ஏதோ தங்கள் உருவிலேயே கண்டுவிட்டேன். இத்தகைய பக்தியுடைய சிஷ்யனும் ஒருவன் இருப்பானோ? அடியேன் அறியேன். அப்பா, நீ எங்கள் அனைவருக்கும் ஒரு பாடம் புகட்டி விட்டாய். ஆத்மார்த்தமான சிஷ்யனின் பக்தி என்பது கடலை விட ஆழமானது என்பதை உணர்த்தி விட்டாய். அடியேனின் உயிர் உள்ளவரை உன் நினைவு அடியேனுள் இருக்கும். நோய் வாட்டமின்றி என்றும் சுகித்திருக்க அடியேனின் ஆசிகள்.